பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம் பந்தம் ஏ எரும மாடே மாடே ஏ மாடே எந்திரி எந்திரி அடியே தூங்குடி ஏண்டி என் உயிரை வாங்கி தொலைற எனக்கு தூக்கம் வரல எந்திரி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை ஏண்டி நம்ம ராஜியோட வருங்கால மாமியா சரியான குடும்பக்காரியா இருப்பா போலையடி அதெல்லாம் ஒன்றும் தெரியலையே நல்லவங்கள தான் இருக்காங்க அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க நீ ரொம்ப கவலைப்படாத என்ன வாயை மூடு நீ உன் வாயை மூடு ஐயா வாயை மூடுங்க ரெண்டு பேரும் ஏய் பேசாம படுத்து தூங்குடா நானும் பூஜாவும் விளையாண்டுட்டு தான் தூங்குவோம் நீங்க போய் தூங்குனா தூங்குங்க அவனே என்னைக்கோ ஒரு தடவை தான் வரியா அவன் கூட விளையாட கூட விட மாட்டேங்கிறா இவன் குரங்கு உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா ஒரு மாதிரி தாண்டி இருக்கு இருங்கடி உங்களை வச்சுக்கிறேன் ஆமா எங்க வச்சுக்கிறேன் ஆமா மூஞ்சிய பாரு மூஞ்சிய வாடா ரமேஷ் நம்ம விளையாடுவோம் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் சி போய் தொலைங்கடி நீ தான் அவுட்டு ஒழுங்கா ஒத்துக்கோ நான் ஒத்துக்க மாட்டேன் நீ கல்லாட்ட பண்ற கல்லாட்ட பண்ணா கடவுள் தண்டிப்பார் ஏன் அப்படி பண்ற எப்போடா இன்னும் உன் கூட விளையாட வர மாட்டே போ சரி வா முதல்ல இருந்து விளையாடலாம் வாங்க புது பொண்ணே ஏண்டி கிண்டல் பண்ற நீ வேற ஆமா எல்லாம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்கோம் நாளைக்கு ரமேஷ் ஊருக்கு போயிருவியா அதான் சும்மா உட்காந்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் வா நீயும் வந்து உட்காரு ரமேஷ் ஒரு நாள் இருந்துட்டு போப்பா அத்துக்கிட்ட நான் வேணா சொல்லட்டுமா ஜாலி நாளைக்கு லீவை போட்டுருவோம் எங்க அம்மாட்ட சொல்லுக்கா சரி சொல்கிறேன் ஏக்கா மாப்பிள்ளை என்னக்கா சொன்னார் ஒன்றும் சொல்லலை உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அப்புறம் அந்த ஃபோன் வாங்கி தெரியும் சொன்னார் பேசுகிறதுக்கு ஏக்கா அதுக்கு பேர் ஃபோன் இல்லை மொபைல் ஃபோன் இங்கே பாரு இனிமேலாவது இந்த வேலைக்காரிக்கு வேஷத்தை விட்டுட்டு ஒழுங்காக டீசெண்டாக இருக்க பாரு ஒழுங்காக பேசு நல்லா ட்ரெஸ் பண்ணு டீசெண்டாக இரு ஏன் அறிவு கெட்டவளே அக்காவை போய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க பாரு அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவள் என்ன வேலைக்காரியா நமக்காக பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு போய் நீ அவளை அப்படி பேசுகிற அறிவு இருக்கு உனக்கு அந்த எரும மாடுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் இப்படி பேசுமா அதுக்கு அறிவும் கிடையாது மூளையும் கிடையாது ஏக்கா அவள் எது சொல்கிறான்னு நீ கவலைப்படாத அது ஒரு பைத்தியம் ஏதாவது சொன்னால் நம்மளுக்கு கோவம் வருமா அப்படி நீ நினச்சிக்க அது ஒரு பைத்தியம் மென்டலு லூசி ஏண்டி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை பைத்தியம் மென்டல்னு சொல்லுவேன் அவள் இப்படி இருக்காளே அவளை கொஞ்சம் மாற்றுவோம் அவங்களாம் நல்லா படித்தவங்க வசதியானவங்க அதுக்கேற்ற மாதிரி அவள் இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன் ஆமாம் நல்லா சொன்னேன் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு நீ முதல்ல ஐயோ இவங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பா நான் நாளைக்கு ஊருக்கு ஓடி போயிடுவேன் இவங்க எல்லாம் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு இந்த மகேஷ் எரும மாடு ராஜியை பார்த்து வேலைக்காரின்னுட்டாமா என்ன திமிருடி உனக்கு வாய் அதிகமாக போச்சு உனக்கு வாயை பிடிச்சி கிழிச்சு போடுவேன் அக்காவை பார்த்து அப்படி சொன்னியா நீ புள்ள உழைச்சி தேயுது நீ வேலையும் பார்க்காம ஒன்றும் பார்க்காம உட்காந்துக்கிட்டு சவுடால் பேசிக்கிட்டு இருக்க சவுடால் அவள் ஒருத்தி தாண்டி எனக்கு உதவிக்கிட்டு இருக்கா நீங்களாம் என்னத்துக்கு லாய்க்கு ஒன்றுத்துக்கு லாய்க்கில் தின்னுட்டு படுத்து தூங்கவும் நல்லா மேக்கப்பு போடவும் தான் தெரியும் அந்த பிள்ளைய வந்து வேக்காரின்னு சொன்னியா நீ பல்ல உடைச்சி கையில் கொடுத்துருவேன் ஏம்மா நான் என்ன சொன்னேனே தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்காத இதே மாதிரி வேலைக்காரி மாதிரி அங்கே போய் இருக்காதே அவங்களாம் படித்தவங்கன்னு சொல்லத்தேமா வந்தேன் அது அவளுக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் இப்படி தான் ஏதாவது தப்பாவே நான் போய் அக்காவை எப்படி சொல்லுவேனோ அக்கா நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே சொன்னேன் நடிப்பு அரக்கி அவட்ட மன்னிப்பு கேளு ஏக்கா நான் நீ நல்லா இருக்கணும்னுக்கா சொன்னேன் நீ தப்பாக எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருக்கா பரவாயில்லம்மா வீடு சரி எல்லாம் படுத்து தூங்குற வழியை பாருங்க ராஜி கண்ணு அவ சொன்னாலும் நீ மனசில் எதையும் வச்சுக்காதடாம்மா அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் செஞ்சிருவா அவள் ஒரு பைத்தியக்காரி நீ விட்டு தள்ளுமா சந்தோஷமாக இருக்கணும் சரிம்மா சரி எல்லாம் படுத்து தூங்குங்க அத்தை நாளைக்கு போச்சோன்னு அவள் கிளம்புறேன் நிற்கிறா ஆமாம் குண்டாத்தா என்னடா இனி குண்டாத்தானே இருக்கீங்க அதான் குண்டாத்தை பையக்குள்ள அவங்க ஆத்தாக்காரி மாதிரியே இருக்கான் பாரு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அத்தைய என்னப்பா அத்தை நாளைக்கு அம்மாவை இருக்க சொல்லுங்க அத்தை நானும் பூஜாவும் விளையாடணும் பூஜாவும் நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு ப்ளீஸ் அத்தை சரிப்பா இப்போ அடுத்து தூங்குங்க சண்டே கண்டே போடாதீங்க படிக்காத கழுதை இதுக்கு வேலைக்காரின்னு சொன்னால் கோவம் மட்டும் வருதாம்மா அதுக்கு ஒன்றும் கேடலை இப்போவே இவன் இந்த போடுறான் கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வந்துருச்சு இவளை கையில் பிடிக்க முடியாது உடனே இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் வைக்கிறேன்டி ஆப்பு
நாளைக்கு இருக்குடி உனக்கு. ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு வேலைக்கு போனா என்ன? இல்லை நீ போயே ஆகணும். உங்களுக்கு தான் அந்த மனுஷனை பற்றி தெரியுமே. குரங்கு திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு பராண்டி வைக்கும். இன்னைக்கும் ஒரு நாள் வரீங்க, இன்னைக்கு இருந்துட்டு சாயந்தரத்துக்கு மேலே கிளம்பிப்போ என்னம்மா? அத்தை அத்தை இருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு நாள் அத்தை ப்ளீஸ். நானும் ரமேஷும் விளையாடுவோம் அத்தை ப்ளீஸ் அத்தை. சரி 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 அண்ணி, நான் சாயந்தரத்துக்கு மேலே கிளம்பிடுவேன். சரிம்மா சரிம்மா. ஹலோ ஹலோ, யார் பேசுகிறது? லட்சுமி அம்மாவா?